மறுபடியும் பெரிய வீடியோ வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ப்ரேஸ்லெட் பண்ண போகிறோம். அதுவும் நியூ ஸ்டாக் வந்துருக்கு. ஸோ பிளாக் கலர் நான் வந்து செஞ்சுட்டேன், நியூ ஸ்டாக் முடிஞ்சு. இப்போ வந்து ப்ளூ கலர் நியூ ஸ்டாக் வந்துருக்கு. ஸோ ப்ளூ கலர் பண்ணிடலாம் வாங்க. நம்ம விஷயத்த சொல்லிடுவோம். ஹாய், நான் தான் உங்கள் தியா. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ப்ரேஸ்லெட் தான் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம எடுக்கிறதுலேருந்து கட்டுற வரைக்கும் நம்ம அந்த வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ண பாருங்க, நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? கட்ட அவ்வளோவா எனக்கு வராது, ஸோ நான் கட்டிப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது புதுசாக பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம பண்ணிடலாம். முதல்ல காமிச்சிடலாம். திஸ் இஸ் மை ப்ரைஸ்லெட் கிட். இதில் நான் ப்ரைஸ்லெட் தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் இருந்து தான் பாதி வீடியோ எடுக்க போகிறேன். பாதி இதுனா நான் புரியலை, நீங்கள் புரியலைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் காமிக்கிறேன். இல்லை ப்ரைஸ்லெட்ஸாக பண்ணி வச்சுருப்பேன். இல்லை தான் பாதி வீடியோ எடுக்க போகிறோம். பாதி இதுனா பீச்சில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிறிஸ்டல் டேக் வந்து ஒயர். ஸோ இதை வந்து நான் வந்து இப்படி வச்சுருந்தேன் போட்டு. இந்த கிறிஸ்டல் டேக் ஒயர் பார்த்திங்களா, இது வந்து 0.82. நான் இதில் காமிக்கிறேன், ஃப்ரண்டில் காமிக்கிறேனால தான் உங்களுக்கு 8.0 காமிக்குது. ஸோ இது 0.8 தான். அடுத்து வந்து இந்த டாலர்ஸ்லாம் நான் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே கொக்கியெல்லாம் எடுக்கணும். லைன் இந்த இருக்குது. இதுதான் பீச்சும் சேர்த்து கொக்கியும் சேர்த்து இருக்குது. இதுங்க நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஒரு இந்த செயினை ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த செயின் அண்ட் இப்போ பீச்சுனால் நான் என்ன பீச் சூஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பொம்மை குட்டி ஒயர் அப்படின்னு. எங்கடா போட்ட வயர் ஷோ? ஓ, அங்கே இருக்குது. கீழே விழுந்துட்டே இருக்குடா ஒன்றுண்ணா. சார் நான் வந்து கடைசியில் சூஸ் பண்ணி எடுத்தது நான் டால்ஃபின் டாலர் தான் நினைக்கிறேன். பர்பிள் கலர் டால்ஃபின் டாலர். அவ்வளோதான் முடிச்சு. ஸோ அப்போ வந்து சிஸ்டர் எடுத்துக்கிறேன். சிஸ்டர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ப்ளூ கலர். இதை வந்து கட் பண்ணணும். என் கைக்கு சேர்றது வந்து 18. ஸோ அந்த 18ஐயும் கட் பண்ணிவிட்டு எடுத்துருவேன். இப்போ நான் ஆல்ரெடி எவ்வளோ எடுத்திருக்கேன்? இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துன்னு நினைக்கிறேன். இது வச்சுருக்கேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் எடுத்துருக்கேன். 12 13 14 15 16 17 18 இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது என்னடானா வந்துருச்சு. ஐயோ, வந்துருச்சா? நான் என்ன பண்ணுறது? தனித்தனியாக தான் கட்டி வச்சுருக்கேன். செடியோடு இதில் ஒரு 13. இதெல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியலை. பார்ப்போம். 18 தான் இருக்கும். 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10 11 15 17 18 இவ்வளோ தான் நம்மளோட கைக்கு சேரக்கூடிய ப்ரேஸ்லெட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 கரெக்டாக நம்ம கைக்கு சேரக்கூடியது இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம கோர்க்கணும். அது ஒரு வேலை. ஸோ நம்ம இப்போ வந்து கோர்க்கிடலாம். நம்மளோட விதி அப்படி. போலவே நம்மளுக்கு கோர்க்க பிடிக்கலைன்னா இதை இப்படி கட்டிடுங்க. நீங்கள் இதை கட்டிட்டு மீதி பீட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்படி
இப்படி காட்டுறோம். இப்படி நீங்கள் கட்டிக்கோங்க. இப்போ நல்லா முடிச்சு போட்டுட்டேன். இப்போ இது ஒரு விதி. இந்த இதை நம்ம எடுத்து முடிச்சு போடணும். நியூ ஸ்டாக்ஸ் இன்னும் நான் பண்ணலை அப்படிங்கிறதுனால பாவை என்ன ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோர்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப லாங் வீடியோவெல்லாம் போட மாட்டேன். நான் அருவியாக இருக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு சாரி கேட்குறேன். எனக்கு அதுக்காகலாம் ஒரு சாரி அப்படின்னு ஸோ நான் கட்டிட்டேன். ஸோ இதை நான் உள்ள வச்சுக்கிறேன். ஸோ இந்த பீச்சஸ் அதாவது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த கவருக்குள்ளே போட்டுறது இதை சேமிப்பேன். இப்போ ஒயர் எடுக்கலாம். இவ்வளோ போடும். சரி பார்த்தீங்களா, நான் ஒயர் எடுத்துட்டேன். இப்போ இது கொக்கி ரெடி ஆகிடுச்சு, டாலர் ரெடி ஆகிடுச்சு, பீச் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கோர்க்கிறத பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு பிங்க் நான் போட்டிருப்பேன்ல, பிங்க் அண்ட் என்ன சொல்கிறது, பிங்க் அண்ட் ஒயிட்டு இது பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இது ப்ளூ கலர். வாங்க கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். தியா ஸ்டைல் கோர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். துணி நாங்கள் டாலர் போட்டாச்சு. எப்பயுமே ஒரு சைடு 9 போடுறேன். ஒரு சைடு 9, அடுத்த டாலர், இன்னொரு சைடு 9. ஸோ 18 வந்துட்டா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வரும். சடன் அவன் வருவாயா, அவன் தீர்வாயா. இப்போ நான் வந்து எத்தனை போட்டிருக்கேன்னு தெரியல. டேட்ஸு 1 2 3 4 5 6 7 7 போட்டிருக்கேன். 8 பார்த்தீங்களா, 9 வந்துட்டு. இப்போ டாலரை போட்டு ஒயர் வந்துச்சு. மறுபடியும் இங்கே இருக்குன்னா மறுபடியும் ஒயர் வந்து அதுக்காக தான் கொடுத்துட்டே இருப்பேன். ஐ எம் தி தியா சாம்பியன்.
1 2 3 4 5 6 7 8 9 9 கோர்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டாலர்கள். ஸோ கட்டிட்டேன், கட்டலை, கோர்த்துட்டேன். இனி 5 இருக்குது. ஸோ கட்டிட்டேன். உறவினர்களே, கடைசியாக நம்ம இதை பண்ணியாச்சு பார்த்தீங்களா? டால்ஃபின் டாலர் போட்டு இந்த ப்ளூ கலர் இது என் கைக்கு நல்லா சூட்டபிள் ஆயிடுச்சு. சூப்பராக பாருங்க, அழகாக இருக்கு. ஸோ நான் வந்து பண்ணிட்டேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? பாய். இஷ்கியூ ஆல். Bye friends, I am the Ishq.